வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் நம்ம போன வீடியோவோட தொடர்ச்சின்னு சொல்லலாம். போன வீடியோவில் நம்ம ஒரு 3 அணிகள் தமிழக அரசியலில் பிரிஞ்சு நிற்கிது. இப்போதைக்கு இன்னும் கன்சால்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் 3 அணிகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். திமுக அணி, அதிமுக பிஜேபி கூட்டணி அண்ட் நாம் தமிழர் சீமான். இவங்க 3 பேர் இருக்காங்கன்னு பேச. இந்த இதில் நம்ம இந்த செக்மெண்ட்ல சீமான் அவர்கள் மட்டும் அவர் எப்படி கன்சால்டேட் பண்றாரு. நம்ம லாஸ்ட் டைம் அவருக்கு சொல்றப்ப அவர் 15% ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணிப்பு சொல்லியிருந்தோம். அது எப்படி வாங்குவாருங்கிறத பற்றி தான் விளக்கமாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே பார்த்துருக்குறீங்க. எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹாப்பி. ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ. இப்போ சீமானை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் 2009 பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு களத்துக்கு வந்துட்டார். நிறைய விஷயங்கள் பேசினார். எஸ்பெஷலி காங்கிரஸ்க்கு எதிர்த்தாப்புன ஒரு மீட்டிங்லாம் அவர் களம் கண்டார். கடுமையாக அந்த இனப்படுகொலை அல்லது ஸ்ரீலங்கன் வார், தமிழில் வார் நடந்தப்ப அதை பற்றி கடுமையான ஒரு பேட்டிகளையும் கடுமையான ஒரு மீட்டிங்களையும் பேசிக்கிட்டே இருந்தார் அவர். அதுக்கப்புறமேட்டு ஒரு எலெக்ஷனுக்குள்ளார கிட்டத்தட்ட 2016 நினைக்கிறேன், அப்போ தான் வந்தார். அவர் வந்தப்ப தமிழ்நாட்டில் 2 மிகப்பெரிய மலைகள் அப்படின்னு சொல்லலாம், ஜெயண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் டாக்டர் கலைஞர் அவர்கள், ஒரு பக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இவங்க 2 பேருமே இருக்கையில் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணையிலேயே அரசியலுக்கு வந்தவர் தான் சீமான். இதில் யாராச்சும் ஒருத்தர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர மாதிரி இருக்கிறது அது மாதிரிலாம் கிடையாது. இருக்கிறப்பே வந்தவர் தான். அவரோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலான்னாக்க, அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சமமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்ல கடுமையான வார்த்தைகளையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். உதாரணத்துக்கு சொல்லுவான், அப்போ வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லுவோம் இல்லையா, அவரை அவர் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் இது என்னோட வார்த்தை கிடையாது, அவர் சொன்ன வார்த்தை, வீரப்பன் கொள்ளைக்காரன்னா கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்டார் ஒரு பேட்டியில். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து வந்தவர். 1% இருந்து 8.2% வரைக்கும் ஸ்டாண்டர்டாக க்ரோ ஆகி வந்தவர். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இவருடைய ஓட் எங்கேருந்து மேக்சிமம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதிமுக அந்த அவங்களுடைய ஓட் ஷேர்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட தமிழீழ ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர், ஏன்னா அப்போ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால தமிழீழ ஆதரவாளர்கள் ஓட்டு ரெட்டலைக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது அம்மா மறைவுக்கு அப்புறம் ஸ்லோவாக நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு இவர் இந்த அதிமுக கட்சியை கிட்டத்தட்ட கையகப்படுத்துகிற மாதிரி ஒரு 2 சமூகங்களுக்கான கட்சியாக அவர் கட்டமைக்க முயற்சி பண்ணலை. அது மாதிரி அது அமைஞ்சிருச்சு சூழ்நிலை. கிட்டத்தட்ட கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் ப்ளஸ் வன்னியர்கள், அந்த இப்போ இருக்கிற அதிமுக பேஸை பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் இருக்க பவர் சென்டர்ஸ் எல்லாமே இந்த 2ல் தான் இருப்பாங்க. இதுக்கு நான் வன்னியர், நான் கவுண்டர், அந்த செக்மெண்ட்டை அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து ஹி ஹஸ் காட் சம் அடிஷ்னல் பெனிஃபிட். இதுதான் அவரை 2021 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 6.5%க்கு 1% இருந்தவர் 3%, 4% 6%க்கு வந்ததுக்கு இது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. அடுத்தது எல்லா களத்துலையும் அவர் இருப்பார். களத்தில் வெற்றி பெறணும் தோல்வி அடையணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் அவர் எல்லா களத்துலையும் இருப்பார். இந்த பையன் நம்ம ஊர் பையன்யா, நம்ம மக்களுக்காக களத்தில் நிற்கிறான், எப்பொழுதும் ஜெயிக்கிறான தோக்குறான்னு நிற்கிறான், அதனால அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி, அதுதான் அவருக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்கான ஓட்டு வங்கி. இப்போ எம்பி எலெக்ஷனில் அவருக்கு எந்த இஷ்யூவுமே கிடையாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. அதுக்கு என்ன இஷ்யூ பேசணுங்கிறது கிடையாது. ஆனாலும் 6.5%லேருந்து 8.2%க்கு இன்க்ரீஸ் ஆகி வந்தார். அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இங்கே எல்லாம்
பயங்கரமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட 1% தான் இன்க்ரீஸ் ஆனாரு. ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 15%க்கு மேல ஓட்டு வாங்கிட்டாரு. இந்த இடத்துல 4 பேரையும் சமமா அடிக்கிறாரு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அதிமுக திமுகவை எப்படி அடிச்சாருன்ட்டு. இப்ப திமுகவை எப்படி அடிக்கிறாருன்னு பாருங்க. திமுக என்ன சொல்றாரு, நம்ம பீச்சில் இருக்கிற கல்லறைகள்லாம் சுடுகாடா மாத்திட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. கலைஞருக்கு வந்து நம்ம நினைவு சின்ன பேனா வச்சா நான் போய் உடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் திமுகவுக்கு எதிராக அவர் சொல்றது. அதிமுகவுக்கு எதிரான விவாதங்கள்ல அவர் வைக்கிற விமர்சனங்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பத்தி ஈவன் பிஜேபியில இருந்து அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப அவரே பேசினது கிடையாது, இவர் கடுமையா பேசினாரு. கொடநாடு கொலை வழக்கை பத்தி பிஜேபியில இருந்து யாரும் பேசினது கிடையாது, இவர் பேசுறாரு. அப்படிங்கிறப்ப அதிமுகவை ஈக்குவலா இவர் விமர்சனம் பண்றாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், சிஏஏவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எதுக்குறாரு. கடைசியா பெஹல்காம்ல கூட இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர், இதனால வந்து அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும்னு கோரிக்கை வச்சது தமிழ்நாட்டில் 2 பேர் தான். ஒன்று விசிகா திருமாவளவன், 2வது அண்ணன் சீமான் அவர்கள். இந்த அளவுக்கு கடுமையாக போறதுனால அவரு இந்த எலெக்ஷன்ல இந்த 4 செக்மெண்ட் திமுக எதிர்ப்பு ஓட்டு, பிஜேபி அதாவது பெரியார் வந்து இது பெரியார் மண் இல்லடா பெரியாரே மண் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை தனிப்பட்ட முறையில். இருந்தாலும் அவர் அப்படி சொன்னதுனால அதுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிற ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை அவர் குறி வைக்கிறாரு. அதிமுகவோட பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கிறதுனால அவங்க கூட அதிமுக ஓட்டர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஓட்டு அதுலேருந்து ஷேர் வரும்னு எதிர்பார்க்குறாரு. பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிறதுனால பிஜேபி ஓட்டு, பிஜேபியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, ஏன்னா இப்போ பிஜேபியில் இருக்கிற தலைவர்களே பெரியார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வரும்னு நினைக்கிறாரு. அடுத்தது கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினாரு. அதன் மூலியமா பட்டியலினத்த சமூகத்தின அந்த ஓட்டை கொஞ்சம் கவர் பண்ண நினைக்கிறாரு. இதுதான் அவரோட இன்க்ரீஸ்க்கு உண்டான ஒரு ஃபார்முலாவா இருக்கும் அப்படின்னு சாமானியனா நான் நினைக்கிறேன். அவரு டச் பண்ணாத ஒரு செக்மெண்ட் முத்தரையர், அது வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கன்சால்டேட்டடா கணிசமான வகையிலே இருக்கிறாங்க. அந்த பார்ட்டை அவர் எப்படி ரீச் பண்ணி அதுக்குண்டான ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன கிரவுண்ட் ஒர்க் பாலிசி வச்சிருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு. நல்ல இதுதான் நம்ம அவர் 15% வருவாருங்கிறது. இந்த வீடியோ சொன்னவங்க நான் என்னமோ சீமானுக்கு வந்து அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்றாங்க. நான் ஒரு சாமானியன் தான், எல்லாத்தையும் சமமா பார்ப்பேன். சீமான் தப்பா சொல்றாரு, எனக்கும் பெரியாரை பத்தி அவர் சொன்னதுல உடன்பாடு இல்லைன்னா உடன்பாடு இல்லைதான். ஆனா அவரு இந்த ஊடகத்தால மறைக்கப்படுறாரு, அவருக்கு உண்டான வெளிச்சம் கொடுக்கப்படணும். பொலிட்டிக்கலி கில்லிங் இன் சைலன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை அவர் மேல செலுத்துறாங்க. நம்ம அவரும் வளர்ந்து வர்றாருங்கிறத கவனமா சாமானியனா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள்.